பாருங்க, நிறைய பொருட்கள் இருக்கு. அது வேணுமா? சூர்யா சார், என்ன சார் நீங்க எவ்ளோ பெரிய ஆளு, இப்படி ரோட்ல கடை போட்டு என்ன சார் இதெல்லாம்? அதை விடு, எப்படி இருக்க? வேலைக்கு போயிட்டு இருக்கியா? சார், நான் விபி ஜுவல்லர்ஸ்ல இருந்து ரிலீவ் ஆயிட்டேன் சார். எப்போ கௌதம் சார் கண்ட்ரோல்ல எல்லாம் போயிடுச்சுன்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் சார். நான் மட்டும் இல்ல சார், உங்களுக்கு விசுவாசமா இருந்த நிறைய பேரு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க சார். மகா, மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? எல்லாமே எடுத்துட்டேன் அத்தை. சரிங்க. மகா, அங்க ஏதாவது டெஸ்ட் எடுக்க சொன்னா வரும்போது எடுத்துக்கலாமாமா? இதே வண்டி வெயிட்டிங்ல இருக்குமா இல்ல வேற ஏதாவது வண்டி புக் பண்ணணுமாமா? இல்ல பாட்டி, தெரிஞ்ச டிராவல்ஸ்ல தான் புக் பண்ணிருக்கேன். வெயிட் பண்ண சொன்னா பண்ணுவாங்க, பிரச்சனை இல்ல பாட்டி. மகா, உங்க பாட்டி இது வரைக்கும் இப்படி கால் டாக்ஸில எல்லாம் போனதே இல்லை. அதான் அப்பாவி மாதிரி டவுட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பவித்ரா, நீ ஃபீல் பண்ணாத. வசதி இல்லைனாலும் மனசளவில் நான் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்ல சார், என்னால முடியல சார். நான் ரோட்ல உங்களை இந்த நிலைமையில பாப்பேன்னு நினைக்கவே இல்ல சார். நல்லா வாழ்ந்தவங்க கெட்டு போக கூடாது சார். எத்தனையோ பேருக்கு வாழ்வாதாரமா இருந்த உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சார். என்ன பவித்ரா, ரோட்ல குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கு? அழாத, இதெல்லாம் நிரந்தரம் இல்ல. கண்டிப்பா எல்லாம் சரியாகும். நீ பார்த்து போ. சரி சார். இதை நீ ஃப்ரீயா வச்சுக்கோ. ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்க்கறேன்ல, அதான் என்னோட கிஃப்ட். என்ன சார் நீங்க? எனக்கு கிஃப்ட் எல்லாம் வேணாம் சார், நான் பணம் கொடுத்தே வாங்கிக்கிறேன். என்ன பவித்ரா, நான் உனக்கு கிஃப்ட் கொடுக்க கூடாதா? ஏன் இப்படி காசு கொடுத்து என்ன தர்ம சங்கடப்படுத்துற? தப்பா எடுத்துக்காதீங்க சார். உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் இதை கொடுக்கல, உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக தான் பணம் கொடுத்து இதை வாங்கிக்கிறேன்னு சொல்றேன். என்னங்க? பவித்ரா. சார், இன்னொரு முக்கியமான விஷயம். மகாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. நீ எதுவும் சொல்லிடாத. நான் சத்தியமா சொல்ல மாட்டேன் சார். சரி. என்னாச்சுமா? தாத்தா, டிராஃபிக்கா இருக்கு தாத்தா. சரிம்மா. நான் வரேன் சார். சரி. வாங்க சார், வாங்க. கையிலே ஃப்ரிட்ஜ் சார். ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் மறக்கவே மாட்டீங்க. கையில எப்படி ஸ்மார்ட் போன் இருக்கோ அதே மாதிரி ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜ். இதுல தண்ணி எடுத்துட்டு போனா தண்ணி எப்பவும் ஜில்லுன்னு இருக்கும் சார். வாங்க சார், வாங்க, வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. தண்ணியில இருக்கிற எல்லா கிருமிகளையும் அழிச்சிடும். அப்படி ஒரு அபூர்வமான பாட்டில். மகா, போற ரூட் கரெக்ட் தானம்மா? உங்க வீட்ல இருந்து இது வரைக்கும் நான் ஹாஸ்பிடல் போனதில்ல. இந்த ரூட் கரெக்ட் தானா பாரு. மகா, கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ வேற எங்கேயோ பாத்துக்கிட்டே இருக்க. அத்தை, அங்க பாருங்க அத்தை. ஐயோ, டிரைவர், கொஞ்சம் வண்டி ஓரமா நிறுத்து. வாங்க சார், சார் வாங்க, வந்து யூஸ்.
சூர்யா, என்னடா இதெல்லாம்? உனக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும்? அம்மா, நீ பேசாம இரு ராஜலட்சுமி. இப்ப அவன் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க பார்த்தது பிபி ஜுவல்லர்ஸ்ங்கிற பெரிய ஸ்தாபனத்தை தான். ஆனா அத அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி நாங்க ஆரம்பத்துல எப்படி இருந்தோம்னு உங்க யாருக்காவது தெரியுமா? எங்க அப்பாவும் தாத்தாவும் தெரு தெருவா சுத்தி வீடு வீடா போய் ஆர்டர் எடுத்து முன்பணம் கூட வாங்காம அந்த ஆர்டரை முடிக்க கடன் வாங்கி பண்ண நகைகளை பாதுகாப்பு இல்லாம சைக்கிள்ல போய் டெலிவரி பண்ணி அதுல வந்த பணத்தை சேர்த்து வச்சு சின்னதா ஒரு கடையை ஆரம்பிச்சு படிப்படியா தான் ஒரு பெரிய நகைக்கடையை ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் அதை வளர்த்து ஒரு பெரிய ஸ்தாபனமாக்கினேன். ஆனா இதுக்கெல்லாம் அஸ்திவாரம் அன்னைக்கு எங்க அப்பாவும் தாத்தாவும் தெரு தெருவா அலைஞ்சு ஆரம்பிச்ச அந்த சின்ன கடை தான். சூர்யா இப்ப அந்த ஆரம்ப கட்டத்துல தான் அடி எடுத்து வச்சிருக்கான். இவன் இப்படி தன்மானம் பார்க்காம கௌரவத்தை விட்டு ரோட்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சதுல எங்க அப்பாவையும் தாத்தாவையும் தான் நான் பார்க்கிறேன். அவனும் அதே ரத்தம் தானே, அவனுக்குள்ளே அந்த உழைப்பு இருக்கும்ல. நான் இப்ப சொல்றேன், என் பேரன் அவன் பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு சூரியனா மாறி ஒளி வீச போறான். இது அவன் உழைப்போட ஆரம்பமா. தயவு செஞ்சு யாரும் அவனை தப்பா நினைக்காதீங்க. நீங்க எல்லாம் வருத்தப்பட்டு அவன் வேகத்தை குறைச்சிடாதீங்க. சூர்யா, முதல்ல உன்னை பார்த்ததும் கஷ்டமா தாண்டா இருந்துச்சு. ஆனா இப்படி ரோட்ல கடை போட்டாவது முன்னேறணும்னு நினைக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. நீங்க எல்லாரும் அவனோட உழைப்ப பார்த்து பெருமைப்படலாம். ஆனா ஒரு அம்மாவா என் புள்ள இப்படி ரோட்ல கஷ்டப்படுறத பார்க்கும்போது என்னோட மனசு தாங்கல. பிறந்ததுல இருந்து அவன் கால் தரையில படாம பார்த்து பார்த்து அந்தஸ்தா வளர்ந்த பையன் இப்படி 5க்கும் 10க்கும் ரோட்ல அல்லாடிட்டு இருக்கிறத பார்க்க என்னால எப்படி மாமா ஜீர்ணிக்க முடியும்? அம்மா, சாரி சூர்யா, நான் உன்னை டிஸ்கரேஜ் பண்றதுக்காக சொல்லல. உன்னை இப்படி பார்த்ததும் என் மனசு தாங்கலடா.